character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Hello students, good evening to all. Welcome back to our 11th accountancy class. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் கண்டினியூஷன் நிறைய கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேட்சிங் கான்செப்ட், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். லெட் அஸ் see கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. So convention of consistency na enna? The consistency convention implies that the accounting policies must be followed consistently from one accounting period to another. என்ன சொல்கிறாங்க, ஒரு அக்கௌண்டிங் பாலிசிஸை கண்டிப்பாக என்ன பண்ணோம், இந்த பாலிசி இந்த அக்கௌண்டிங் இயரில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்லையும் என்ன பண்ணணும், அதே சேம் பாலிசிஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த வருஷத்துக்கு ஒரு மாதிரி, இந்த வருஷத்துக்கு ஒரு மாதிரிலாம் நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஓகே, the results of different years will be comparable only when the same accounting policies are followed from year to year. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் ஓகே டிஃப்ரெண்ட் இயர்ஸ்லோட ரிசல்ட்ஸை நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும், எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் அதோட அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷம் கண்டிப்பாக ஒரே மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க, ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், அதோட ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். ஓகே, for example, if a firm follows the straight line method of charging depreciation since its purchase or construction, the method should be followed without any change. ஸோ ஒரு ஃபேம் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேம் வந்து அங்கே இருக்க அசட்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த இயருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுவாங்க, அதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கிறதால கொஞ்சம் தெரியாததாக இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு புரியும். ஓகே, however it does not mean that changes are not possible. ஸோ அப்படின்னா என்னது, இந்த சேஞ்சஸ் வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்றது மீனிங் கிடையாது. சரிங்களா? Change in accounting policy can be incorporated in the following circumstances. ஸோ எப்போல்லாம் சேஞ்சஸ் வரும் பாருங்கள், டு கம்ப்ளை வித் தி ப்ரொவிஷன் ஆஃப் லா. சரியா? ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் லா நம்ம அது கூட இருக்கக்குள்ளே அப்போ என்ன வரும், அப்போ ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். நெக்ஸ்ட், டு கம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூடு. ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் லா ஏதாவது சட்டப்பூர்வமாக இருக்குது அப்படின்னா அதோட நீட்ஸ் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அதுக்காகவும். அண்ட் தென் டு கம்ப்ளை வித் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூ. ஓகே, ஸோ ஏதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூ ஏதாவது வருது அப்படின்னா அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அண்ட் தென் டு ரிஃப்ளெக்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸோட உண்மையான ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸா அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். ஸோ தட் மீன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இட் இம்ப்ளைஸ் தட் த அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஆனஸ்ட்லி அண்ட் ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி டிஸ்க்ளோஸ் இன் தி அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமா, ஆனஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனும் எப்படி இருக்கணும், அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஓனர்ஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆனஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ்ஸு அண்ட் ஓனர் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்.
The disclosure should be full, fair and adequate so that the users of the financial statements can be make correct assessment about the financial position and performance of the business unit. So இந்த disclosure என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக ஒரு full, fair and adequate. ஓகே, எதனால அப்படின்னா யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட யூசர்ஸ்க்கு என்ன சொல்கிறது கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, ஒரு பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். அப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஆனஸ்டியாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி. According to this concept, financial statements should disclose all material items which might influence the decisions of the users of financial statements. Hence, any item which is not significant and is not relevant to the users need not be disclosed in the financial statement. So, in the concept, in the convention la enna sollirukanga appadina ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுமா, எல்லா மெட்டீரியல் ஐட்டம்ஸும் ஓகேவா விச் மைட் பி இன்ஃப்ளூயன்ஸ் தி டெசிஷன் ஆஃப் தி யூசர்ஸ். ஸோ யூசர்ஸோட டெசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் ஐட்டம்ஸும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கணும். அண்ட் எனி ஐட்டம் விச் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், ஓகே, ஏதாவது ஒரு ஐட்டம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண தேவை, இட் இஸ் நாட் ரிலவெண்ட் டு தி யூசர்ஸ்க்கும் அது ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேவா? திஸ் பிரின்சிபல் இஸ் பேசிக்கலி an exception to the full disclosure principle. The term materiality is subjective in nature. So, materiality depends on the amount involved in the transaction, size of the business, nature of information, requirements of the person making decision, etc. An item material to one person may be immaterial to another person. So, இந்த மெட்டீரியாலிட்டி எதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கு மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு ஒரு டிரான்சாக்ஷனில், அண்ட் தென் ஒரு பிஸ்னஸோட சைஸ் எப்படி இருக்குது, அதோட நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, அண்ட் தென் அதுக்கு பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குது, அதோட தேவை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஓகே, and then convention of conservatism or prudence. Okay, so next topic, it is a policy of caution or playing safe. While recording the business transaction, one has to anticipate no income but provide for all possible losses. For example, the closing stock in the factory is valued at rupees 35,000 at cost price and 25,000 at its realizable price. But while recording in this books, the value of rupees 25,000 will be considered being the lower of the two. According to realization concept, any increase in value is not to be accounted unless it has materialized. The conservatism convention puts further restrictions on it. Any unrealized gain is not to be anticipated, but provision can be made against all possible. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த பாலிசிஸ் வந்து எப்படி நம்ம சேஃபாக வந்து ப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் காஷியஸாக எப்படி சொல்கிறது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இதை நம்ம நோட் பண்ண முடியும். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நம்ம இன்கம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஈவன் பாசிபிள் லாஸஸ் ஆல்சோ. ஓகே, அங்கே லாஸஸும் ஏற்பட நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The closing stock in the factory is valued at rupees 35,000. Okay, so 35,000 value of closing stock and our cost price பார்த்திங்க அப்படின்னா 25,000. ஓகே, அதோட ரியலைசபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் while recording in the books of the value of rupees 25,000 will be considered being the lower of the two. ஸோ இது ரெண்டில் கம்மியான அமௌண்ட் எதுவோ அதை தான் என்ன பண்ணுவாங்களா, அதில் கன்சிடர் பண்ணுறாங்க நம்ம புக்ஸ் வேல்யூவாக. ஓகே, according to realization concept, இந்த கான்செப்ட் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க, any increase in value is not to be accounted unless it has materialized. ஸோ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் அது மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஓகே, the conservatism convention puts further restriction on it too. ஸோ இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது, நிறைய தடைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Any unrealized gain is not to be anticipated, but provision can be made against all possible losses. ஸோ அதாவது கெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ல, என்னது நிறைய பாசிபிள் லாஸஸ்க்கும் அகெயின்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், தட் இஸ் AS. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தியரி தான், என்னென்னு சும்மா அக்கௌண்ட்ஸில் என்னென்ன வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் முன்னாடி என்ன பார்ப்போம் அப்படின்னா, அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேஜில் இருக்கு இல்லையா. ஸோ பிஸ்னஸ் என்டிட்டினா என்ன, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்டை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்ன, ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். நம்ம 2 பேரும் இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ 2 பேரும் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். ஸோ இதை நீங்கள் படித்தாலே என்ன பண்ணலாம், அந்த கான்செப்டை எழுதலாம். செகண்ட் ஒன் அது மணி மெஷர்மெண்ட், தட் இஸ் ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் recorded. And third one is going concern, business will continue for a foreseeable future. Business na the continuous or future vary continue aide irukku. Cost, assets are recorded at cost price. So asset da வந்து cost price da வந்து base பண்ணி record பண்றாங்க. And then dual aspect, every transaction has two aspect, debit aspect and credit aspect அப்படின்றத பார்த்திருக்கோம். Next one, periodicity, accounts are closed at the end of accounting period. It is generally 1 year. So periodicity என்னது, ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட் இருக்கும், அதாவது பர்டிகுலராக 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. Next one, matching. Okay, expenses relating to a particular period are to be matched with revenues relating to that period. So the matching concept சொன்னோம் இல்லையா, எவ்வளோ ரெவன்யூ இருக்குது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது அதை வந்து மேட்ச் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரியலைசேஷன், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெவன்யூஸ் ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ். ரெவன்யூ வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதை ரியலைஸ் பண்ணால் மட்டுமே, பிஸ்னஸ் ரியலைஸ் பண்ணால் மட்டுமே அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் என்ன பார்த்தோம், அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ், அதாவது ஏதாவது ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா, ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா. ஸோ எவ்ரி ட்ரான்சாக்ஷன் மஸ்ட் ஹேவ் எ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், accrual, transaction is recorded when it is entered into and not when settlement takes place. ஸோ ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா, செட்டில்மெண்ட் வந்து எடுக்காத முன்னாடி என்ன பண்ணுறாங்களா, அக்ரூவல் பேசிஸில் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கன்சிஸ்டன்சி, அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸஸ் ஷுட் பி கண்டினியூஸ்லி அப்சர்வ். ஸோ அக்கௌண்டிங்கான இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸை கண்டினியூவாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த கன்சிஸ்டன்சி. அண்ட் தென் ஃபுல் டிஸ்க்ளோஷர், அக்கௌண்ட்ஸ் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷன். ஸோ அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபேர் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் ஃபுல் டிஸ்க்ளோஷர். அண்ட் தென் மெட்டீரியலிட்டி, whereas relatively important and significant monetary items are to be recorded and disclosed in the financial statements. Okay, and then conservatism, while recording transactions only the prospective losses and not the prospective income should be considered. So losses-ம் இருக்கும், income இருந்தாலும் losses-ம் நம்ம அங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது conservatism. ஓகே, சும்மா அதோட ஷார்ட்டாக நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் கோ த்ரூ ஒன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டாபிக் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்மா, மார்க் பண்ணிக்கோங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் AS அப்படின்னு சொல்லுவாங்க. Accounting standards provide the framework and norms to be followed in accounting so that the financial statement of different enterprises become comparable. So இந்த accounting standard என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, நிறைய frameworks and norms, terms and conditions ப்ரொவைட் பண்ணுது. அதை என்னென்னா அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா, டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுவாங்க, நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை ஃபாலோ பண்ணுவாங்களே. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் என்டர்பிரைசஸ் எல்லாம் ஒன்றாவே ஃபாலோ பண்ணுறதால என்ன பண்ண முடியும், ஒரு என்டர்பிரைஸ்லேருந்து இன்னொரு என்டர்பிரைசஸ் நம்ம கம்பேர் பண்ணலாம். It is necessary to standardize the accounting principle to ensure consistency, comparability, adequacy and reliability of financial reporting. So in the words of caller, accounting standards or code of conduct imposed by customers, law are professional bodies for the benefits of public accountants and accountants generally. So thus accounting standards are written policy document issued by the expert accounting body or by government or other regulatory body covering the aspects of recognition, measurement, treatment, presentation and disclosure of accounting transaction and events in the financial statements. So in the words of scholar என்ன சொல்றாரு, accounting standardsனா என்ன அப்படிங்கறத டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. ஸோ 2 மார்க்ஸ்ல உனக்கு கேட்பாங்க, மார்க் பண்ணிங்க. accounting standards are code of conduct. ஸோ accounting standardன்றது என்ன அப்படின்னா, இப்போ எல்லா அக்கௌண்டன்ஸும் ஒரு அக்கௌண்டன்ஸும் ஒரு மாதிரி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாருன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டும் சேம் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் இந்த
அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஃபார்மாலிட்டி இருக்குது இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதை மட்டும் தான் ஃப்ரேம் பண்ணி எல்லாருமே போட்டுட்டு வருவாங்க. இல்லை ஒரு ஆளும் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போடுறாரு, ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்றதான் மாற்றி மாற்றி போட்டால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கணும், ஸோ ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை கொண்டு வராங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிட்டன் பாலிசி டாக்குமெண்ட்டாக இருக்குது. இதை யார் இஷ்யூ பண்ணுறது? எக்ஸ்பர்ட் அக்கௌண்டிங் பாடி வந்து இதை இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பை கவர்மெண்ட் ஆல்சோ. ஓகே, கவர்மெண்ட் ஆல்சோ இஷ்யூ பண்ணுறாங்க இதை. அண்ட் தென் இதில் என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்குது கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரெகக்னிஷன், மெஷர்மெண்ட், ட்ரீட்மெண்ட், ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அவங்க மொத்தம் ஓவரால் த வேர்ல்டு யூனிவர்சலி அக்செப்டடாக இருக்கணும் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ the definition is given by caller. Okay, next one, what are the needs for accounting standards? So in the accounting standard need என்னென்ன இருக்கும்? To promote better understanding of ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் தென் டு ஹெல்ப் அக்கௌண்டன்ஸ் டு ஃபாலோ யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து ஒரு சில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன அப்படின்னா யூனிஃபார்மாக ஒரு ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு அக்கௌண்டண்ட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாமல் எல்லாருமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியே வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ண இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் to facilitate meaningful comparison of financial statement of 2 or more entities. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 இல்லை 3 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிறையா என்டிட்டிஸ், தட் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வந்து நம்ம அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற கம்பேரிசன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் டு என்ஹான்ஸ் ரியலபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தேவைப்படுது. ஓகே, and the last one is to meet the legal requirement effectively. ஸோ அது மட்டும் இல்லாமல் லீகலாக ஏதாவது நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மூலிமா நம்ம லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நிறையா டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கெலாம் நம்ம சப்மிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட நீடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், IFRS இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ யார் எதுக்காக இவங்க வராங்க அப்படின்றத let us see. International Financial Reporting Standards IFRS are issued by the International Accounting Standard Board, that is IASB. அண்டர்லைன் பண்ணிக்கோ, இந்த இன்டர்நேஷ்னல் IFRS யார் இஷ்யூ பண்ணுறது? இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு IASB. IFRS is a set of international accounting standards stating how particular type of transaction and other events should be reported in financial statement. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இவங்களோட ஜாப். IFRS are issued to develop accounting standards that would be acceptable worldwide and to improve financial reporting internationally. ஸோ இந்த IFRS வந்து எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா டு டெவலப் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுறது தான் என்னது, இந்த IFRS, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வைடில் வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆகுது, இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷ்னலி. ஸோ ஃபினான்ஷியல் வைஸாக என்னென்ன ரிப்போர்ட்ஸ் பண்ணுறோமோ அதையும் வந்து என்ன பண்ணுது, இது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த IFRSன்றது யார் கொண்டு வரப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட், தட் இஸ் IASB, அவங்க வந்து இதை இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக முக்கியமாக கொண்டு வருது அப்படின்னா அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் அதுக்கு ரிலவெண்ட்டான ஈவெண்ட்ஸை எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த IFRS கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது? ஓகே, in India, standards of accounting is issued by the Institute of Chartered Accountants of India, that is ICAI. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இது இஷ்யூ பண்ணுறது யார்? இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்டிங்கை இஷ்யூ பண்ணுறது. ஓகே, The Council of the Institute of Chartered Accountants of India constituted Accounting Standard Board
that is ASB, on 21st April 1977, recognizing the need for accounting standards in India. So in the Council of Institute of Chartered Accountant இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ வராங்க அப்படின்னா So Council of the Institute of Chartered Accountant of India constituted Accounting Standards Board, that is ASB, on 21st April 1977. Okay, recognizing the need for accounting standards in India. So என்ன பண்ணுறாங்க, the Council of India, the ASB வந்து எப்போ வராங்க, on 21st April 1977 பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அக்கௌண்டிங், நம்ம இந்தியாவில் இருக்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தேவைகளை எப்போ ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ASB formulates accounting standards so that such a standard may be established by the Council of the Institute in India. இந்த ASB என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நிறைய ஃபார்முலேட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது அப்படின்னா Council of the Institute in India. The ASB will consider the applicable law, customs, usage, business environment and the international accounting standards while framing accounting standards in India. So accounting standards AS என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணக்குள்ள எதெல்லாம் கருத்தில் வச்சுருக்காங்க, கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா லா, கஸ்டம், யூசேஜ் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகே, and then due to globalization the accounts prepared in India must be compatible while accounts prepared in other countries. ஸோ அந்த அதுக்கப்புறம் உலகமயமாக்குதல் வந்த பிறகு, குளோபலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்தியாவில், கண்டிப்பாக வந்து மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணணும், கம்பேட்டபிளாக இருக்கணும். அப்போ எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வந்து பாலிசிஸை ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரொசீஜர்ஸை அக்கௌண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. This has resulted in the existing AS being converged with the IFRS. This convergence has resulted in what is known as ING, that is ING as AS. AS are basically the international accounting standards. Underline பண்ணிங்க, AS என்றது என்னது, ING AS அப்படின்றது international accounting standards which have been modified in accordance with Indian accounting practices, customs and traditions. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, மாடிஃபை பண்ணுறாங்க, நம்மளோட இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இந்தியாவோட ப்ராக்டிஸ், நம்மளோட இந்தியாவோட ட்ரெடிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை மாடிஃபை பண்ணுறாங்க. Presently, all big companies have to follow it as, that is rules, but smaller business units are allowed to continue using AS. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாமே கண்டிப்பாக எதை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் AS ரூல்ஸ், அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ASA வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன் ஃபியூச்சர் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் ஆல் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் இன் இந்தியா வில் மைக்ரேட் டு இன் AS. ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், எல்லா பிஸ்னஸுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ், ஈவன் ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், இந்த AS, that is இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதை தான் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் ஒன்றுமே இல்லை, ரெண்டாக இருக்குது. என்ன, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இந்த AS அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணலாம். பெரிய பெரிய பிஸ்னஸ் நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், இந்த இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ முக்கியமாக இதை எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் வந்து என்ன ஆகணும், அக்கௌண்ட்ஸ் வந்து சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த யூனிட் ஓவர். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3
Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.